Chapter 4 Differential Equations. So இதில் எது பார்க்க போகிறோன்னா differential equation வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்குறது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னென்னா, an ordinary differential equation is an equation that involves some ordinary derivatives dy by dx, d square y by dx square. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் ஆர்டினரி டியில் வந்துச்சுன்னா அது ஆர்டினரி, டோங்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஹையர் கிளாஸ்லாம் படிப்பீங்க. டோன் அந்த டிஏவே கர்வ்டாக போட்டால் அது பார்ஷியலு. ஸோ நமக்கு வந்து நம்ம சிலபஸில் பார்ஷியல் கிடையாது, ஆர்டினரி மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஷியல்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஹியர் வி ஹாவ் ஒன்லி ஒன் இண்டிபெண்ட் வேரியபிள் தான் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸை பொறுத்து தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் ஏ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். The highest order derivative present in the differential equation is called order of the differential equation. So orderங்கிறது highest derivative in the simplified equation. அந்த equationsல வந்து fractions, radicalsனா அந்த square root, cube root, square rootனா whole power 1/2, whole power 1/3 இந்த மாதிரி வந்து radicalsலாம் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணிட்டு அந்த சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரா டி கியூப் பைங்க அதான் டெரிவேட்டிவ்ஸ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்க்கணும். அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் தான் வந்து டிகிரி, பவர் ஆஃப் தட் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் வந்து டிகிரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.1 ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன். ஸோ இது ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ், இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஆல்ரெடி இது பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ டிஃப்ரென்ஷியலில் இப்போ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னா dy பை dxங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுதான் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். ஸோ இதெல்லாம் தான் ஹையர் ஆர்டர்ஸ். ஸோ இப்போ இங்கே இடத்துல வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். இப்போ அதோட பவரில் ஒன்று கொடுக்கலன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 1. ஆர்டர்னா டெரிவேட்டிவ், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், டிகிரிங்கிறது அதோட பவர். ஸோ இங்கே வந்து அதே மாதிரியே இது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னா செகண்ட் டெரிவேட்டிவ், ஸோ 2, அதோட பவர்னா 1, ஸோ 2, 1. நெக்ஸ்ட் திங், இந்த திங்கும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ பவர்லாம் எந்த ஃப்ராக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ ஆர்டர் வந்து ஹையர் ஆர்டர் வந்து கியூபு, ஸோ அதோட பவர் வந்து 1, ஸோ 3, 1. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஏன்னா 3/2னா ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இது ரிமூவ் பண்ணும். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணால், ஸோ இது இஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த 2 கட் ஆயிரும். ஸோ 1 + d ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு இது ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னா இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. பட் இதை வந்து ஹோல் கியூப் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் போடுவோம். ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து 2, டிகிரி வந்து 3. ஸோ ஆர்டர் 2, டிகிரி 3. நெக்ஸ்ட் இந்த திங் கொடுத்துருக்காங்க y டேஷ் அப்படின்னாலும் y டேஷ்னாலும் dy பை dxனாலும் சேம் திங் தான். ஸோ இது டேஷ், இது வந்து y டபுள் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் y டபுள் டேஷ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா இதுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த டேர்ம் கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய் டபுள் டேஷ். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுன்னா இந்த திங் ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகி இது ரெண்டும் கட் ஆயிரும். ஸோ இப்போ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னா இங்கே ஒய் டபுள் டேஷ் இருக்குது. ஸோ அதோட பவர் வந்து 1, ஸோ இங்கே 2, இங்கே 1. So next sixth subdivision d cube y by dx cube minus sixth subdivision d cube by y by dx cube minus dy by dx the whole power 1/2 equal to 0. So இங்கே fraction involve ஆயிருக்கு. ஸோ அந்த டேர்ம் இந்த சைட் கொண்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இங்கே by 2 இருக்குனால ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே ஹோல் ஸ்கொயர் வரும், இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 2 கட் ஆகி dy by dx வரும். ஸோ அப்போ இங்கே வந்து ஆர்டர் வந்து 3, டிகிரி வந்து 2, ஸோ 3, 2. நெக்ஸ்ட் திங் செவன்த் சப்டிவிஷன் y இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ dy பை dx த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x dx பை dy இருக்குது.
ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இல்லை. டிஎக்ஸ் பை டிஒய்னா 1/dy/dxன்னு வரும், அப்பதான் மேலே போயிருக்கும். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் வந்திருக்கனால இது போகிறதுக்காக த்ரூ அவுட்டாக நம்ம dy/dxஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே இன்டூ dy/dx வரும். இது இன்டூ dy/dx போடும்போது இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஹோல் கியூப் ஆயிரும். ப்ளஸ் இங்கே இன்டூ dy/dx போட 2 கேன்சல் ஆகி 4x வரும். இப்போ இங்கே வந்து dy/dx தான் ஹையஸ்ட் ஆர்டர், பட் இங்கே பவர் அதிகமாக இருக்கிறது இங்கே தான் 3. ஸோ 1 and 3. நெக்ஸ்ட் திங் வந்து எக்ஸசைஸ் 4.1 செகண்ட் சப்டிவிஷன். So exercise 4.1. Exercise 4.1 find the order and degree of the following differential equation. So first one வந்து standard formula தான் இருக்கு. So order வந்து highest derivative வந்து 1. The whole power இங்க 1 இருக்குதா அர்த்தம். So 1, 1. Then second subdivisionum standard formula இருக்கு. So இதுல highest derivative னா 3. அதோட பவர்னா 1. So 3, 1. So next fourth subdivision d cube y by dx cube. So இங்க வந்து highest order வந்து 3, அதோட power வந்து 1. So order 3, degree வந்து 1. Next thing sixth subdivision. இதுல வந்து a minus b the whole square formula apply பண்ணிடலாம். So a square னா 2 square 4. So this square minus 2ab 2 into 2 னா 4 y double dash equal to y double dash the whole square plus 2y dash வரும். ஸோ இந்த ரெண்டும் கட் ஆயிரும். சேம் திங் என்ன ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகி கட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து ஹையஸ்ட் ஆர்டர்னா டபுள் டேஷ் தட் இஸ் 2, அதோட பவர்னா வந்து 1. ஸோ 2, 1. ஸோ ரிமைனிங் பார்க்க வேண்டிய தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், சிக்ஸ்த் சப்டிவிஷன், ரேடிக்கல்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். So exercise 4.1 third subdivision d square y by dx square equal to root of y minus dy by dx. So ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்றோம். So d square y by dx square the whole square equal to இங்க ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆயிடும். So y minus dy by dx. So highest order வந்து 2, அதோட பவரும் 2. So order 2, degree 2. Next fifth subdivision d square y by dx square plus y is equal to இந்த plus term inside கொண்டு வந்துரும் minus of dy by dx minus d cube y by dx cube the whole power 3/2. again squaring பண்றோம். அப்ப இங்க வந்து whole square வரும். இங்க minus square பண்ணும்போது plus ஆயிரும். then square பண்ணும்போது 2 கட் ஆகி cube வரும். அப்ப இங்க highest order வந்து இங்க இருக்கு 3. அப்ப அது வந்து whole cube வரும்போது a cube plus b cube னு வரும். so cube வரனால 3, 3. So order 3, degree 3. So next is seventh subdivision. So dy by dx the whole cube plus y equal to x minus dx by dy னு இருக்கு. அது நம்ம 1/dy by dx னு எழுதிக்கலாம். அப்பதான் இது மேல போனா இந்த term இருக்கும். So throughout multiplied by dy by dx னா இங்க dy by dx the whole power 4 வரும். இங்க y into dy by dx வரும் equal to x into dy by dx. இங்க into dy by dx போனா ரெண்டும் கட் ஆகி 1 வந்துரும். ஸோ அப்போ வந்து ஆர்டர் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் இங்கே 1 தான், அதோட பவர் வந்து 4. ஸோ ஆர்டர் 1, டிகிரி 4. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.